ரீமேக் மூவிஸ் நம்பி களத்துல இறங்கி நிறைய பிளாக் பஸ்டர் கொடுத்திருக்காரு நம்ம ரவி மோகன். இன்ஃபேக்ட் அவருடைய கெரியர்ல நிறைய ரீமேக் மூவிஸ் பயங்கர பிளாக் பஸ்டரா மாறி இருக்கு. அவர் நடிச்ச படங்கள்ல எதெல்லாம் ரீமேக்ஸ் அப்படின்றத பார்க்கலாமா? நம்ம ரவி மோகன் அவர்களுடைய முதல் படமே ஜெயம். அதனாலதான் அவர் நம்ம ஜெயம் ரவி அப்படின்னே ரொம்ப நாளா கூப்பிட்டு இருந்தோம். சோ இந்த படத்தை அவருடைய அண்ணனான ராஜா தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இதுல ஃபீமேல் லீட் சதா. பட் இதனுடைய ஒரிஜினல் வெர்ஷன் தெலுங்குல இருக்கு. அங்கேயும் ஜெயம் அப்படின்ற பேர்ல தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் தேஜா அண்ட் அதுல லீட் ரோல் பண்ணவர் நிதின். இதுலயும் சதா தான் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆனது அப்படின்னா கண்டிப்பா எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி சொல்லுவோம். 2004ல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அண்ட் இந்த படத்தையும் அவருடைய அண்ணன் ராஜா தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இதுல அசின் லீட் ரோல் பிளே பண்ணிருந்தாங்க இல்லையா? பட் இந்த படத்தினுடைய ஒரிஜினல் வெர்ஷன் தெலுங்கு அம்மா நானா ஓ தமிழா அம்மாயி அப்படின்ற படம் 2003ல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. புரி ஜெகநாத் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இதுல லீட் ரோல் பிளே பண்ணது ரவி தேஜாவும் அசினும். 2006ல ரிலீஸ் ஆன உனக்கும் எனக்கும் நம்ம எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரட் அண்ட் இந்த படத்தை இப்ப பார்த்தாலும் அப்படியே நகராம உட்கார்ந்து பார்த்துட்டே இருப்போம். அந்த மாதிரியான ஒரு படம். இந்த படத்தையும் ராஜா தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. த்ரிஷா இதுல லீட் ரோல் பண்ணியிருந்திருப்பாங்க ரவி மோகனோட சேர்ந்து. பட் இதனுடைய ஒரிஜினல் வெர்ஷன் தெலுங்கு நுவோஸ் தனந்தே நெனோ தந்தான அப்படின்ற படம். இதுல சித்தார்த் அண்ட் த்ரிஷா லீட் ரோல் பண்ணிருப்பாங்க அண்ட் இந்த படத்துடைய டைரக்டர் நம்மளுடைய ஃபேவரட் பிரபுதேவா. அண்ட் ரவி மோகன் அவர்களுடைய கேரியர்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு படம் தான் சந்தோஷ் சுப்ரமணியம். 2008ல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை ராஜா டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த படத்துல ஜெனிலியா இவரோட சேர்ந்து லீட் ரோல் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் இதனுடைய ஒரிஜினல் வெர்ஷனும் தெலுங்கு தான். நம்ம எல்லாருக்கும் ஃபெமிலியரான ஒரு படம் தான் பொம்மரிலோ அப்படின்ற படம். இதுல சித்தார்த் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு அண்ட் இவரோட சேர்ந்து ஜெனிலியாவும் இதுல நடிச்சிருந்திருப்பாங்க. பாஸ்கர் அப்படின்றவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ரவி மோகன் அவர்களுடைய மோஸ்ட் ஆஃப் த ரீமேக் மூவிஸை டைரக்ட் பண்ணது ராஜா தான். அது எல்லாமே பயங்கர பிளாக் பஸ்டரா இருந்திருக்கு. அண்ட் தமிழ் சினிமால இந்த மாதிரி ரீமேக் மூவிஸ் பயங்கர ஹிட்டா இருக்கு இல்லையா? அதுல உங்களுக்கு எது ஃபேவரட் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.